சப்பாத்திக்கு பூரிக்கு சைடிஷ் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்களா? வாங்க கேரளா ஸ்டைலில் சன்னா மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு பெரிய சுண்டல் நைட்டே ஊற போட்டுக்கோங்க. குறைஞ்சது 8 மணி நேரம் அது ஊறணும். உப்பு போட்டு காலையில் ஒரு 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்குனது, கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு எடுத்துக்கலாம். 3 தக்காளி பைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த தாளிப்போட சேர்த்துக்கலாங்க. அதோட பச்சை வாசனை போறக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், வீட்டிலேயே அரைச்ச மசாலா தூள் போட்டு ஒரு பரட்டிக்கலாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். தேங்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பைன் பேஸ்டா அரைச்சுக்குங்க. அதை தக்காளி விழுதோட நல்லா சேர்த்து மிக்சிங் பண்ணிக்கலாங்க. தேங்காய் தக்காளியோட பச்சை வாசனை போனோன்னு சுண்டல் வேக வச்ச சுண்டலை அந்த தண்ணியோட சேர்த்து எடுத்து நல்லா ஒரு பிரட்டிக்குங்க. உப்பு காரம் பார்த்துக்குங்க. கடைசியா வேக வச்ச சுண்டலை கொஞ்சமா எடுத்து மசிச்சு குழம்போட சேர்த்துடுங்க. சுட சுட கேரளா ஸ்டைல் சன்னா மசாலா ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.